கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பயணிக்கிற இந்த அரசாங்கத்தை நாங்கள் வலிமையாக கண்டிக்கிறோம். தேர்தலுக்கு முகம் கொடுக்கும்படியாக சவால் விடுகிறோம். தேர்தலுக்கு முகம் கொடுக்கும்படியாக சவால் வடக்கு கிழக்கிலே அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள். அரசாங்கம் பதவியேற்று 1.5 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. ஒரு வருடத்துக்குள்ளே செய்து முடிப்பதாக சொன்ன பல வாக்குறுதிகள் இன்னமும் தொடரப்படாமலேயே இருக்கிறது. மிகவும் விசேஷமாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குதல், மற்றது புதிய அரசியல் ஒன்றை உருவாக்குதல், மாகாண சபை தேர்தலை ஒரு வருடத்துக்குள்ளே வைத்துக் கொள்வோம் என்று திட்ட தெளிவாக எழுத்திலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டது கிடையாது. இவை எதுவுமே இன்னும் நடைபெறவில்லை. மாகாண சபை தேர்தலை ஒரு வருடத்துக்குள்ளே நடத்தி முடிப்பது என்று சொன்னவர்கள் சென்ற வருடம் நாங்கள் தமிழ்ச்சி கட்சியாக ஜனாதிபதியை நவம்பர் 19ஆம் தேதி சந்தித்த போது சொன்னார், இந்த வருஷம் செய்து முடிக்க முடியவில்லை, அப்படியே அடுத்த வருஷம் செய்வோம் சொன்னார். அடுத்த வருஷம் என்றால் 2026. ஆனால் 2026 டில்வின் சில்வா சொல்லுகிறார் அடுத்த வருஷம் செய்வோம் என்றார். எப்பொழுதுமே அவர்கள் அடுத்த வருஷம் என்றுதான் சொல்ல போகிறார். ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் கொண்டு இருக்கிறது, டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைய தினம் ஒருபோதும் வராது என்றால் எப்பொழுதுமே நாளைக்கு இந்த பிள்ளையார் கல்யாணம் போடப்பட்டது போலதான் இது. அடுத்த வருடம் அதிலே அவர்கள் சொல் மாறாமல் எப்பொழுதுமே அடுத்த வருடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்க போகிறார்கள். அரசாங்கம் பதவியேற்று 1.5 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. ஒரு வருடத்துக்குள்ளே செய்து முடிப்பதாக சொன்ன பல வாக்குறுதிகள் இன்னமும் தொடரப்படாமலேயே இருக்கிறது. மிகவும் விசேஷமாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குதல், மற்றது புதிய அரசியல் ஒன்றை உருவாக்குதல், மாகாண சபை தேர்தலை ஒரு வருடத்துக்குள்ளே வைத்துக் கொள்வோம் என்று திட்ட தெளிவாக எழுத்திலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டது கிடையாது. இவை எதுவுமே இன்னும் நடைபெறவில்லை. தற்போது அரசாங்கம் திரும்பவும் காலக்கெடு கொண்டு கொடுக்கிறார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னும் 2 மாதங்களுக்குள்ளே நீக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை நீக்குவதற்கு அதற்கு மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இது தேசிய மக்கள் சக்தி ஆண்டாண்டு காலம் சொல்லிக் கொண்டிருந்ததற்கு மாறுபட்ட ஒரு கருத்து. ஒவ்வொரு தருணங்களிலே இதற்கு முன்னதும் கூட மாற்றீடாக சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி அப்படியாக இன்னொரு சட்டம் அறிமுகப்படுத்தப்படக்கூடாது, இது முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்தோடு இயங்கியவர்கள். பாராளுமன்றத்திலேயும் சரி, பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி, நாங்கள் 25 மாவட்டங்களுக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க கோரி நீண்ட பயணம் ஒன்று மேற்கொண்ட போது எல்லா மாவட்டங்களிலையும் அதனோடு சேர்ந்து அதில் ஈடுபட்டவர்கள். மற்ற அரசாங்கங்கள் மாற்றுகீடான சட்டங்களை கொண்டு வந்த போது நாங்கள் பாராளுமன்றத்திலே அது சம்பந்தமான விவாத குழு நிலை சந்திப்புகளுக்கு போன போதும் கூட ஏவிபியினர் அதுக்கு கூட வரமாட்டார்கள். ஏனென்றால் மாற்றீடாக ஒன்றும் கொண்டு வரப்படக்கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே அவர்கள் ஒரு மாநாடு நடாத்தி அதனுடைய கருப்பொருள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒன்றாக நீக்கப்பட வேண்டும் என்று அதில் என்னை பிரதம பேச்சாளராகவும் அழைத்து நான் அங்கே சிங்களத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒன்றாக நீக்கப்பட வேண்டும் என்று உரையாற்றியும் இருக்கிறேன். அது அவர்களுடைய காலாகாலமாக கை கொண்டிருந்த ஒரு கொள்கை. இப்போது தங்களுடைய கொள்கையை மீறி தாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை அறிமுகம் செய்கிறார்கள். ஆகையினாலே அந்த சட்டத்திலே அந்த சட்டமூலத்திலே என்ன இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. அவர்கள் ஏற்கனவே அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டம் ஒன்றை கொண்டு வந்த போது நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம், பல விடயங்களை சுட்டிக்காட்டினோம். அதிலே திருத்தம் செய்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன திருத்தம் செய்தாலும்
மாற்றீடாக இன்னொரு பயங்கரவாத தடுப்பு போன்ற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதை நாங்கள் முற்று முழுதாக எதிர்க்கிறோம். எங்களை விட இதிலே தீவிரமாக நின்ற ஒரு தரப்பினர் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுடைய நிலைப்பாட்டையும் மீறி தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறி இப்படி செயல்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த சட்டம் மூலம் வெளிவருகிற போது அதிலே உள்ள விடயங்களையும் நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டுவோம். அதே போல மாகாண சபை தேர்தலை ஒரு வருடத்துக்குள்ளே நடத்தி முடிப்பது என்று சொன்னவர்கள் சென்ற வருடம் நாங்கள் தமிழ்ச்சி கட்சியாக ஜனாதிபதியை நவம்பர் 19ஆம் தேதி சந்தித்த போது சொன்னார், இந்த வருஷம் செய்து முடிக்க முடியவில்லை, அப்படியும் அடுத்த வருஷம் செய்வோம் சொன்னார். அடுத்த வருஷம் என்றால் 2026. ஆனால் 2026 டில்வின் சில்வா சொல்லுகிறார் அடுத்த வருஷம் செய்வோம் என்றார். எப்பொழுதுமே அவர்கள் அடுத்த வருஷம் என்றுதான் சொல்ல போகிறார்கள். ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் கொண்டு இருக்கிறது, டுமாரோ நெவர் கம்ஸ், நாளைய தினம் ஒருபோதும் வராது என்றால் எப்பொழுதுமே நாளைக்கு இந்த பிள்ளையார் கல்யாணம் போடப்பட்டது போலத்தான் இது. அடுத்த வருடம் அதிலே அவர்கள் சொல் மாறாமல் எப்பொழுதுமே அடுத்த வருடம் என்று சொல்லிக் கொண்டிருக்க போகிறார்கள். ஆகையினாலே ஒரு வருடத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொன்ன போது நாட்டிலே மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான சட்ட நிலைமைகள் எப்படி இருந்தது என்பதெல்லாம் அவர்களுக்கு முழுமையாக தெரியும். சென்ற பாராளுமன்றத்திலே நான் தனிநபர் சட்டமூலத்தை கொண்டு வந்து அது 2ஆம் வாசிப்பு நிறைவேற்றப்பட்ட போது அதுக்கு ஆதரவாக செயல்படுவார். 3ஆம் வாசிப்பு இறுதியிலே அந்த அரசாங்கம் முயற்சியிலிருந்து கடைசி நாள் அதனை வெளியேற்றும் போது அப்புறப்படுத்தின போது எங்களோடு சேர்ந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர். அப்படியானவர்கள் இப்பொழுது அதே சட்ட மூலத்தை சாணக்கியன் ராசமாணிக்கம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அறிமுகம் செய்திருக்கிறார். 1ஆம் வாசிப்பு முடிந்துவிட்டது. எவரும் உச்ச நீதிமன்றத்தை அதை சமாளிக்கப்படுத்தவில்லை. 2ஆம் வாசிப்பு ஒரு நாளிலே எடுத்து நிறைவேற்ற முடியும். அப்படி இருக்கத்தக்கதாக பாராளுமன்றத்தை 3/2 பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு அதற்கு ஆதரவு கொடுக்காமல் ஒவ்வொரு பாராளுமன்ற குழுக்களை நியமித்து காலத்தை வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலை சந்திக்க பயப்படுகிறார்கள். இந்த நாட்டின் சரித்திரத்திலே முதன்முறையாக 50% குறைவாக வாக்கெடுத்து வென்றவர் அன்றகுமார சொன்னார். மற்ற அனைத்து வெற்றிகளும் 50% கூடுதலான வாக்கெடுப்பு. இவர் மட்டும்தான் 42% ஜனாதிபதி ஆனவர். ஆனால் அவர் வென்ற கையோடு ஒரு அலை ஒன்று கிளப்பி அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்ற தேர்தலிலே கொடுத்து விட்டது. ஆனால் அதை தொடர்ந்து வைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வாக்கு சரிவு ஒன்று அவர்களுக்கு ஏற்பட்டது. 6 மாதத்துக்குள்ளே மிகப்பெரிய வாக்கு சரிவு, அந்த அலை ஓய்ந்து விட்டது. மிகப்பெரிய வாக்கு சரிவு ஏற்பட்டது. நாங்கள் ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்திருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலிலே, உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே 34 சபைகளை கைப்பற்றினோம். வடக்கிலே அவர்கள் ஒரே ஒரு தமிழ் சபையை மட்டும்தான் கைப்பற்ற முடிகிறார்கள். ஆகையினாலே அந்த வாக்கு சரிவை கண்ட பிறகு மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு பயப்படுகிறார்கள். தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கு அஞ்சுகிறார்கள். அதுதான் உண்மையான விடயம். ஆகையினாலே தேர்தலுக்கு அஞ்சி தேர்தலை பிற்போட்ட எந்த கட்சியும் தொடர்ந்து ஆட்சியிலே நீடித்திருந்ததாக இந்த நாட்டிலே சரித்திரம் கிடையாது. ஆகவே தேர்தலை நடத்தும்படியாக நாங்கள் வற்புறுத்துகிறோம். உடனடியாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அது நடத்தப்படுகிற வரையிலே அதிலே இருக்கிற அதிகாரங்களையும் பறித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக பாராளுமன்ற அமர்விலே அவர்கள் அப்படியான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து, ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து, சுற்றுச்சூழல் சட்ட திருத்தத்திலே மாகாண சபைகளுக்கு சுற்றுச்சூழல் சம்பந்தமாக இருக்கிற அதிகாரங்களை முற்றுமாக பறித்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். நிலையியல் கட்டளையின் பிரகாரம் அது முதல்ல மாகாண சபைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் வைத்தியர் சத்தியலிங்கம் பாராளுமன்றத்தை எழுப்பினார். ஆனால் அதை எல்லாம் மீறி அவர்கள் அதனை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகையினாலே தொடர்ச்சியாக மாகாண சபைகளுக்கு இருக்கிற அற்ப சொற்ப அதிகாரங்களையும் முற்று முழுதாக களைந்து விட்டு அதுக்கு பிறகுதான் தேர்தல் வைக்க தீர்மானிக்கிறார்கள். ஆகையினால இந்த நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னமும் வடக்கை பொறுத்தவரையிலே இன்னமும் ஒரு நிலமும் விடுவிக்கப்படவில்லை. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு 2 வீதிகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. அது ஒரு வீதி
ஏற்கனவே திறந்ததாக சொல்லப்பட்ட வீதி, மற்றது திறந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு ஒருவரும் அதிலே போக முடியாது. மற்ற நேரத்திலே போகிறவர்கள் கூட வானத்திலிருந்து இறங்க முடியாது. அப்படியான ஒரு வீதி திறப்பு தான் நடந்திருக்கிறது. நிலங்கள் எதுவும் விடுவிக்கப்படவில்லை. ஆகையினாலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பயணிக்கிற இந்த அரசாங்கத்தை நாங்கள் வலிமையாக கண்டிக்கிறோம். தேர்தலுக்கு முகம் கொடுக்கும்படியாக சவால் விடுகிறோம். தேர்தலுக்கு முகம் கொடுக்கும்படியாக சவால் விடுகிறோம். வடக்கு கிழக்கிலே அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள். எப்படியாக அமையும்? எந்த பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் தமிழர் தரப்புக்கு மோசமான பின்விளைவை அது கொண்டு வந்து சேர்க்கும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அது தமிழ் இளைஞர்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆனால் சிறுபான்மை எண்ணிக்கையிலே சிறுபான்மையா இருக்கிறவர்களுக்கு தான் முதலிலே அதனுடைய தாக்கம் புரியும். ஆனால் இதே கட்சியினர் ஏவிபியினருக்கு எதிராகவும் இதே சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, மிக மோசமாக பிறப்பிக்கப்பட்டது. 89-90 ஆண்டுகளிலே இந்த சட்டத்தின் கீழே அல்லல் பட்டவர்கள் அவர்கள் ஏராளமானவர்கள். அதற்கு பிறகு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்டது. ஆகவே எவராவது சிந்திப்பாளர்களாக இருந்தால் இது தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு என்று இந்த இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிறவர்களுக்கு அதை பற்றி நன்றாகவே தெரியும். தங்களுக்கு எதிராகவும் வரும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகையினாலே இப்படியான மோசமான ஒரு சட்ட ஏற்பாட்டை அரசாங்கம் கொண்டு வருவதை அனைவரும் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். இது தொடர்பாக நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட இருக்கிற காரணத்தினாலே நான் இப்போது எந்த கருத்து ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பட்ட கஜேந்திரகுமார் சொல்ற ஏக்கிய ராஜ்யவையாக அது இது அது என்னென்று அது என்னென்று விளங்கையில் அவர் சொல்றதை எனக்கு விளங்கையில் நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு விளங்கையில். நீ தமிழரசு வந்து ஏக்கிய ராஜ்யத்துக்கு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பட்ட ஒரு எங்க இருக்கு? அன்றைக்கு காங்கிரஸ் இந்த கஜேந்திரகுமார்கிட்ட போய் அதை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னட்ட கேள்வியை கேட்டா நல்லது. அப்படி ஒரு அரசியலமைப்பு கிடையாது. இந்த விடயம் ஒற்றை ஆட்சி ஒற்றை ஆட்சியை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிற ஒரு கட்சி. எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டதே ஒற்றை ஆட்சிக்கு மாறான சமஷ்டி கட்சிக்கே பெயர். அந்த காலத்துல எல்லாம் அவருடைய கட்சி எங்களை கேலி செய்தவர். சமட்டி கட்சி என்று கேலி செய்த ஒற்றையாட்சி கட்சி தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். 71ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே ஜிஜி பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. அவருடைய கட்சியாளரான தியாகராஜா பேசுகிற போது சொன்னார், என்னுடைய தலைவர் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த சமஷ்டி கோரிக்கை எவ்வளவு மோசமானது என்பதை என்னை விட திறமையாக பேசியிருப்பார் என்று பாராளுமன்றத்தை சொல்லியிருப்பார். ஆகவே சமஷ்டியை மிக மோசமாக வர்ணித்தவர்கள் இன்றைக்கு ஏதோ தாங்கள் தான் அதை உருவாக்கினவர்களை போல மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியுடைய கொள்கை முழுமையான சமஷ்டி ஆட்சி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். பெயர் பலகைகளிலே நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. ஏக்கிய என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஒன்று, ராஜ்ய என்ற சொல்லுக்கு அர்த்தம் நாடு, ரஜய என்று சொன்னால் ஆட்சி முறை. தற்போது இருக்கிற அரசியலமைப்பிலே ஏக்கிய ரஜய என்று சொல்லியிருக்கிறது, அதாவது ஒற்றை ஆட்சி. அது கடந்த காலத்திலே செய்யப்பட்ட வரைவிலே ஒரு நாடு என்று மாற்றப்பட்டது, ஏக்கிய ராஜ்யம் என்று மாற்றப்பட்டது. இது ரஜய ராஜ்ய ஒரே மாதிரி சட்டம் படிக்கிறதுனாலே தமிழ் மக்களுக்கு புரியாமல் இருந்தாலும் தமிழை விட சிங்களம் கூடுதலாக தெரிந்திருக்கிற கஜேந்திரகுமாருக்கு நன்றாகவே தெரியும். அதாவது ஒற்றை ஆட்சி என்ற பதத்திலே இருந்து ஒரு நாடு என்று அது மாற்றப்பட்டது. எங்களை எல்லாரையும் விட கூடுதலாக அறிந்திருக்கிறவர் அவர். அதை தெரிந்து கொண்டே மக்களை தொடர்ச்சியாக பிழையாக வழிநடத்தியிருக்கிறார். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.